உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 27ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இன்று ஏகாதசி திதி, அஸ்த நட்சத்திரம், ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் களிப்பு, ரிஷபம் லாபம், மிதுனம் பயம், கடகம் நன்மை, சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தேர்ச்சி, துலாம் நலம், விருச்சிகம் ஆக்கம், தனுசு ஆதாயம், மகரம் மறதி, கும்பம் பரிவு, மீனம் சாந்தம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் ஐஸ்வர்யத்தை பெருக்கி தரும் ஜாதிக்காய். ஜாதிக்காய் என்ற ஒரு பொருள் இருக்குது. இது வீட்டில் ஐஸ்வர்யத்தை பெருக்கி தரக்கூடிய ஜாதிக்காயை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதிக்காய் ஒரு பேப்பரில் பேரை மறந்துட்டீங்கன்னா எழுதி வையுங்கோ. ஜாதிக்காய் இது ஒன்றும் அபூர்வமான பொருள் அல்ல, கிடைப்பதற்கு சிரமமான பொருள் அல்ல. பூஜை சாமான்கள் விற்கிற கடையில் போய் கேட்டிங்களா இருந்தால் ஜாதிக்காய் தருவினம். இது பெரிய விலை கூடின பொருளும் இல்லை. ஒரு 100 கிராம் ஜாதிக்காய் வாங்கினீங்கன்னா 50-100 ரூபாய்க்குள்ளே தான் வரும், பெரிய விலை அல்ல. பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் ஜாதிக்காய் வாங்கலாம். ஜாதிக்காய்க்கு தெய்வ வசீகரத்தை பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு. தெய்வத்தை வசீகரம் பண்ணக்கூடிய, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வசீகரம் பண்ணக்கூடிய, நேர்மறை சக்தியை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஜாதிக்காய்க்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், கோயில்களில் கும்பாபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள், ஸ்நபனாபிஷேகம், ருத்ராபிஷேகம், சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகத்துல எல்லாம் கும்பம் வைப்பினம் நடுவில். அந்த கும்பத்துக்குள்ளே ஜாதிக்காய் எடுத்து, அது ஒரு கட்டியாக இருக்கும், அதை பொடி பண்ணி அதை சின்னனாக நசுக்கி அந்த ஜாதிக்காய் பவுடர், அந்த ஜாதிக்காயை உடைத்து அந்த தூளை கும்பத்துக்குள் போட்டு வைப்பார்கள். தெய்வத்தன்மையை வசீகரம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி ஜாதிக்காய்க்கு இருப்பதனால் ஜாதிக்காயை உடைச்சு கும்பத்துக்குள்ளே போட்டு வைப்பினோம். யாகங்கள் செய்யும் போது ஜாதிக்காயை உடைத்து அந்த தூளினால் யாகங்கள் செய்வார்கள். ஜாதிக்காய் ஓமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய யாகங்களுக்கு பயன்படுத்துவார்கள். கும்பத்துக்குள்ளே வைப்பினம். குடிக்கிற தீர்த்தத்துக்குள்ளே ஜாதிக்காயை உடைச்சு வைப்பினம். ஜாதிக்காய் என்பது மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய அற்புதமான சக்தி நிறைந்த ஒரு பொருள் ஜாதிக்காய். சில பொருட்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், வெட்டிவேர், இதெல்லாம் தெய்வ வசீகரம் செய்யக்கூடிய பொருள். வீட்டில் முடிஞ்சால் ஒரு கண்ணாடி போத்தல், கண்ணாடி டப்பா, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கொள்ளுங்க.
அதுக்குள்ளே வெட்டி வேரை வாங்கி கொஞ்சம் வெட்டி அதை சுற்றி அந்த கிளாஸுக்குள்ளே வையுங்கோ. வெட்டி வேருக்கு மேலே ஜாதிக்காய் ஒரு 4-5 ஜாதிக்காயை போடுங்கோ. அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வையுங்கோ. கொஞ்சம் பன்னீரை அதுக்கு மேலே ஊற்றி விடுங்கோ. ஒரு கிளாஸில் வீட்டில் வச்சிங்களா இருந்தால் நல்ல வாசனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். தெய்வ சக்தியை வசீகரம் செய்யும். இந்த எல்லாம் போட்டு இந்த கிளாஸை கொண்டே சாமி தட்டில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், டேபிளில் வைக்கலாம், டிவி ஸ்டாண்டில் வைக்கலாம், எங்கே வேணும்னாலும் வைக்கலாம். ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், வெட்டிவேர், பன்னீர் இந்த 4ஐயும் சேர்த்து வீட்டில் வச்சிங்களா இருந்தால் ரொம்ப விசேஷம். நாங்கள் எல்லாம் எங்களுடைய வீட்டில் நிறைய வெட்டி வேரை வாங்கி அப்படி சுற்றி சுற்றி ஒரு கிளாஸ் நிறைய போட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் ஒரு 100 கிராம் பச்சை கற்பூரத்தை வச்சு ஜாதிக்காயை வச்சு அதுக்கு மேலே பன்னீரை தெளித்து வச்சிருப்போம். கம கமண்டு வாசனையாக இருக்கும். தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஒரு மண் சட்டியை எடுங்கோ, இல்லை ஒரு பீங்கான் கோப்பைக்குள்ளே இதை செஞ்சு வைக்கலாம். ஒரு கிளாஸில் இதை செஞ்சு வைக்கலாம். ஒரு மண் சட்டி ஒன்று வாய் விரிந்த மண் சட்டி ஒன்று எடுத்து அதுக்குள்ளே அடியில் நிறைய வெட்டி வேரும் விலை கூட்டின சாமான் இல்லை, மலிவு தான். வெட்டி வேர், பச்சை கற்பூரம் தான் இதில் கொஞ்சம் விலை கூட. ஜாதிக்காய், பன்னீரை தெளித்து வீட்டு வாசலை வையுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை மாற்றி விடுங்கள். வெட்டி வேரை மாற்றணுன்ற அவசியம் இல்லை. பச்சை கற்பூரம் காத்தோட கரைஞ்சி போனால் திரும்பி கொஞ்சம் போடுங்க. ஜாதிக்காயை எடுத்துட்டு கடலில் போட்டுட்டு இல்லை தண்ணீரை போட்டுட்டு வேறு ஜாதிக்காய் வைங்க. மாதத்துக்கு ஒருக்கா இதை மாற்றினாலும் சரி, வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை இதை மாற்றினாலும் சரி, தெய்வீக வசீகரத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதிக்காய் 4-3 கொட்டை எடுத்து காசு வைக்கிற பெட்டிக்குள்ளே வைக்கலாம். எதனுடன் ஜாதிக்காயை வைக்கின்றீர்களோ அதை ஈர்த்து தரக்கூடிய அற்புத சக்தி ஜாதிக்காய்க்கு இருக்குது. காசு பெட்டியில் ஜாதிக்காயை வைக்கலாம். காசு வைக்கிற பெட்டியில் நான் சொல்லியிருக்கேன் முன்னுக்கே உங்களுக்கு. ஒருத்தரை ரோட்டில் நான் வீதியில் சென்று கொண்டு இருக்கேக்குள்ள ஒருத்தரை சந்தித்தேன். ஐயா, உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் பார்க்குறேன். அவர் சொல்கிறார், டிவியில் உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் பார்க்குறேன் ஐயா, நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஐயா, இங்கே பாருங்கோ என்று பொக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஒரு ஜாதிக்காயை எடுத்து என்னட்ட காட்டுறார். நீங்கள் சொன்னீங்கள் ஜாதிக்காயை பொக்கெட்டில் வைக்க சொல்லி, நான் பொக்கெட்டில் வச்சிருக்கிறேன் என்று காட்டினார். எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகக்குள்ள காசோடு சேர்த்து பொக்கெட்டில் ஜாதிக்காயை வைத்து கொள்ளலாம், பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளலாம். ஒரு ஜாதிக்காய் சின்ன இந்தளவு தான் இருக்கும், அதை தூக்கி பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளலாம். காசு பெட்டியில் வைக்கலாம். அலுமாரியில் காசு வைக்கிற பழக்கம் உள்ளவர்கள் அலுமாரியில் காசோட ஜாதிக்காயை வைக்கலாம். உடைகளுடன் ஜாதிக்காயை வைக்கலாம். காசு பெட்டியில் ஜாதிக்காயை வைக்கலாம். நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், காசு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். காசு வைக்கிறதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அந்த பெட்டிக்குள்ளே எப்பவும் ஒருத்தர் கைப்பட, எல்லாரும் கையப்படக்கூடாது, ஒருத்தர் கைப்பட காசை வைத்து எடுக்க வேண்டும். காசை சேமித்து வைக்கலாம். கொஞ்சம் தாள் காசு, கொஞ்சம் சில்லறை காசு, நாணய தாள்களும் சில்லறை காசும் வையுங்க. அதோட 4-5 ஜாதிக்காயையும் போட்டு வையுங்க. காசோட பச்சை கற்பூரத்தை காசோட வைக்கலாம். பணத்தை ஈர்த்து தரும் ஜாதிக்காயை வைக்கலாம். காசு பெட்டியில் வைக்கலாம். அதே மாதிரி பொக்கெட்டிலையும் ஜாதிக்காய் வைக்கலாம். பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் அப்படியே இருக்கும். பச்சை கற்பூரம் கொஞ்சம் கரைஞ்சி போயிடும். ஆனால் கரைஞ்சோன்னா வேற ஒன்று எடுத்து வைங்க. லேஸில் 1 நாள் 2 நாளில் கரையில், ஒரு வாரத்தில் தான் அது கரையும். அதே மாதிரி பெரிய நிறுவனங்களாக இருந்தால் கல்லாப்பட்டி, நீங்களோட கடை செய்கிறமையா கஷியர் லாச்சி இருக்குது, அதுக்குள்ளே ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் வைக்கலாம். கல்லாப்பட்டியில் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் வைக்கலாம். பெரிய நிறுவனங்களாக இருந்தால் உங்களோட ஆஃபீஸில் ஒரு மேசை இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் காசு வச்சுருப்பீங்க, அந்த காசோட ஜாதிக்காய் வைக்கலாம். கஷியரில் இருந்தால் கஷியர் பாக்ஸுக்குள்ளே ஜாதிக்காய் வைக்கலாம். கஷியர் மேசையில் ஒரு கிளாஸை வச்சு வெட்டி வேரை போடுங்கோ, அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை போடுங்கோ, மேலே ஒரு ஜாதிக்காயை வச்சு கொஞ்சம் பன்னீரை தெளித்து கஷியர் மேசையில் வைக்கலாம். ஜன வசீகரம் செய்யக்கூடியது. இன்னொரு பச்சை துணியில் ஒரு முடிச்சு கொண்டு போடுறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பச்சை கலர், எப்பவும் பச்சை கலர் மகாலட்சுமிக்கு உரியது, பணத்தை வசீகரம் செய்யக்கூடியது பச்சை வர்ணம் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பச்சை கலர் துணி எடுங்கோ, சதுரமாக வெட்டி கொள்ளுங்க. ஒரு பச்சை கலர் துணி எடுத்து கொட்டன் துணியில் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போடுங்கோ, கொஞ்சம் வெட்டி வேரை போடுங்கோ, கொஞ்சம் ஜாதிக்காயை போடுங்கோ. அப்படியே ஒரு முடிச்சாக கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடலாம்.
இந்த முடிச்சையும் காசு பெட்டிக்குள்ளே வைக்கலாம். சரி, பச்சை கற்பூரம் அதுகளெல்லாம் இல்லாட்டி கூட ஒரு பச்சை துணி எடுத்து ஜாதிக்காயை போட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டிங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். நான் சொன்னது மாதிரி ஜாதிக்காய் பெரிய விலையுள்ள ஒரு பொருள் அல்ல, சாதாரண விஷயம். வீட்டில் ஒரு கிளாஸில் ஒரு பாத்திரத்தில் சாமி படத்துக்கு தண்ணி வைப்பீங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஜாதிக்காயை உடைச்சி தூளை அதுக்குள்ளே போட்டு விடலாம். இதுவும் ரொம்ப வசீகரத்தை தரக்கூடியது. இந்த பச்சை துணியில் ஜாதிக்காய் மூட்டை நான் சொல்லி நிறைய பேர் அதை செஞ்சிருக்கிறோம். அதனால் நிறைய பலன்களை அடைந்துள்ளார்கள். இது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஜாதிக்காயை எடுத்து ஒரு தேங்காயால் ஒரு பொருளால் தட்டி அதை உடையுங்க, உடைச்சி தூளாக்குங்க. தூளாக்கிட்டு வீட்டில் சாம்பிராணி போடுவீங்கள் தானே, சாம்பிராணி போடக்குள்ள சிரட்டையை எரித்து சாம்பிராணி தூபம் போடும்போது அந்த தூபத்துக்குள்ளேயும் ஜாதிக்காய் பொடியை தூவி விடலாம். அந்த தூபத்துக்குள்ளே தூவி விட்டீங்கன்னா அது புகையாக மாறும், வீடெங்கிலும் பரவும், வீடு முழுக்க லட்சுமி கடாட்சம் நிறைந்து காணப்படும். நிறைய பேர் என்னட்ட வருவினம் ஜாதகம் பார்க்க, ஐயா பண கஷ்டம், காசு வருது நிற்கிது இல்லைன்னு சொல்லுவேன். நிறைய காசு சம்பாதிக்கிறேன் ஐயா, கஷ்டப்படுறேன், நிறைய உழைக்கிறேன், கஷ்டமான வேலைகளை எல்லாம் செய்கின்றேன், முழுமையாக முயற்சி செய்கின்றேன், கடின உழைப்பு, விடாமுயற்சி, காசு வருது ஆனால் காசு தங்குது இல்லையா. காசு வாரதில் ஒரு குறையும் இல்லை, ஆனால் காசு தங்குது இல்லை, வார காசு செலவழியுது. இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஜாதிக்காயில் புகை போட்டால், சாம்பிராணி போட்டால் பிரச்சனை தீரும். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.